Hello students, welcome to Priya's Mini Max. நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 14.1 ஓட கொஸ்டின் நம்பர் 11 to 15 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிடுங்க. Gopi buys a fish from a shop for his aquarium. The shopkeeper takes out one fish at random from a tank containing 5 male fish and 8 female fish. What is the probability that the fish taken out is a male fish அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் என்னது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து ஒரு அக்வேரியமில் ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்குது, அங்கேருந்து ஃபிஷ் வந்து கோபின்ற ஒருத்தவங்க வாங்குறாங்க. அந்த ஷாப்கீப்பர் கிட்ட அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி ஃபிஷ் வேணும்னு கேட்கும்போது அந்த ஷாப்கீப்பர் எப்படி எடுக்கிறாங்க, டேக்ஸ் அவுட் ஒன் ஃபிஷ் அட் அ ரேண்டம். ஸோ அப்போ அதில் ஒரு ஃபிஷ் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அந்த எடுக்கிற அந்த ஃபிஷ் வந்து மேல் ஃபிஷ்ஷாக வர்றதுக்கு என்ன பாசிபிள் அப்படின்றது தான் வந்து கொஷின். ஸோ இப்போ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் கண்டுபிடிக்கணுமா. ஸோ இப்போ பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மேல் ஃபிஷ் ப்ளஸ் 8 ஃபீமேல் ஃபிஷ். 5 + 8 எவ்வளோ, 13 வந்துடுச்சா. இது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் நம்ம என்ன ஃபஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப், நம்மளுக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் டேக்கன் அவுட் இஸ் அ மேல் ஃபிஷ். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல் ஃபிஷ் அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா என்ன வரும், அப்போது ஃபஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மேல் ஃபிஷ் மேலே எழுதணும். அதாவது நம்மளோட ஈவெண்ட் என்னவோ அந்த ஈவெண்ட்டை என்ன பண்ணணும், எப்போவுமே மேலே எழுதணும். ஸோ நம்பர் ஆஃப் மேல் ஃபிஷ் டிவைடட் பை டோட்டல் ஃபிஷ்ஷஸ். கரெக்டாக எவ்ரி டைம் வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது அந்த ஈவெண்ட் என்னன்றதை கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிட்டு எழுதுங்க. இப்போ நம்பர் ஆஃப் மேல் ஃபிஷ் நம்மளுக்கு என்ன இருக்குது, 5 மேல் ஃபிஷ் இருக்குது அண்ட் டோட்டல் என்ன இருக்குது, 13 இருக்குது. ஸோ இப்போ இது கட் பண்ண முடியாததுனால அப்போ என்னது நம்மளுக்கு, ப்ராபபிலிட்டி ஆஃப் மேல் ஃபிஷ்ஷஸ் 5/13. A game of chance consists of spinning an arrow which comes to rest pointing at one of the numbers 1 to 8 and these are equally likely outcomes. What is the probability that it will point at அப்படி மொத்தம் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு கேம் விளையாடுறாங்க. அந்த கேமில் 1 to 8 பாயிண்ட்ஸ் கொண்ட ஒரு போர்டு இருக்குது, அதில் ஒரு ஆரோ இருக்குது. அந்த ஆரோவை ஸ்பின் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்றாங்க, ஈக்குவலி லைக்லி அவுட்கம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு என்ன, அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக விழறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் ஈக்குவலி லைக்லி அவுட்கம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எடுத்துப்போமா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நம்மளுக்கு அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1 to 8 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் என்ன வரும், 1 to 8 அப்படின்னா அப்போ நம்பர்ஸ் என்னது, 8 தான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பாயிண்ட் அட் 8 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் 8 என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 8 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் நம்பர் 8 அப்படின்னு வருமா. ஸோ இப்போ இந்த நம்பர் ஆஃப் நம்பர் 8 அப்படின்னா 8 அப்படின்றது எத்தனை தடவை விழும் அப்படின்றது தான் வந்து மேலே இருக்குது, கரெக்டாக. ஸோ 8 வந்து 1 டைம்ஸ் விழும் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் வந்து 8. அப்போது 1/8 அப்படின்றது தான் என்ன அர்த்தம், P ஆஃப் 8ஓட வேல்யூ. இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற நம்பரில் எது எதுலாம் நம்மளுடைய ஆட் நம்பர்ஸ், 1, 3, 5, 7 இதுதான் என்னது நம்மளுடைய ஆட் நம்பர்ஸ். அப்போது நீங்கள் இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ், கரெக்டாக. ஸோ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ் அப்படின்னா, இப்போ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் நம்மளுக்கு 4 இருக்குது அண்ட் டோட்டல் அவுட்கம்ஸ் 8 இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் கட் பண்ணால் என்ன வரும், 1/2. இதுதான் என்னது நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் அ நம்பர் greater than 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அ நம்பர் greater than 2, greater than வேறு, greater than or equal to வேறு. இப்போ greater than 2 அப்படின்னா என்னென்ன நம்பர்ஸ் நமக்கு greater than 2 வருது, 3, 4, 5, 6, 7, 8 இது எல்லாமே நம்மளுக்கு என்ன, greater than 2. அப்போ இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க, நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் greater than 2 இந்த டினாமினேட்டர் அண்ட் டோட்டல் இந்த, சாரி இது வந்து நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இப்போ greater than 2 எத்தனை இருக்குது, 3 + 3 6 இருக்கா. அப்போது 6 divided by 8, 6 divided by 8 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 3/4 வருமா. இதுதான் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் greater than 2. இப்போ லாஸ்ட் ஒன் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், நம்பர் லெஸ் தென் 9 கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபோர்த் ஒன்னில் நம்பர் லெஸ் தென் 9 அப்படின்னால என்ன அர்த்தம், கொடுத்துருக்கிற எல்லா நம்பர்ஸும் வரும்னு அர்த்தமா.
ஸோ அப்போ லெஸ் தென் 9 அப்படின்னும் போது 1 to 8 எல்லா நம்பர்ஸுமே வரும். அப்போது மேலேயும் என்னது 8 தான், டினாமினேட்டரில் டோட்டலில் என்னது 8 தான். அதாவது எப்படி எழுதுறீங்க, நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் லெஸ் தென் 9 அப்படின்னு எழுதிட்டு டிவைடட் பை டோட்டல் எழுதிக்கோங்க. 8/8. ஸோ அப்போ ஆன்சர் என்ன 1. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் இருக்கிற நம்பர்ஸை கவுண்ட் பண்ணி ஆட்னா என்ன, கிரேட்டர் தென்னா என்ன, லெஸ் தென்னா என்னன்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ இப்போ இதோட இந்த 12th கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 13th பார்ப்போம். A die is thrown once. Find the probability of getting a prime number, a number lying between 2 and 6 and an odd number. So a die is thrown once அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு முறை நீங்கள் ஒரு டை த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி கிடைக்கும், எய்தர் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ பொதுவாக டைஸில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும், 1 to 6 நம்பர்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய டோட்டல் என்ன, டோட்டல் அவுட்கம் நம்மளுக்கு என்ன இருக்கும், டைஸ்க்கு டோட்டல் வந்து 6 தான் இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் அவுட்கம் 6 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி ஆஃப் ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோமா. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைம் நம்பர் அப்படின்னா அதோட ஃபார்முலா என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் டிவைடட் பை மேலே வந்து நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், என்ன நம்பர்ஸ் டோட்டல் எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கோ அது டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், இப்போ நம்மளுக்கு இதில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர், 2, 3, தென் 5. இந்த 3 தான் ப்ரைம் நம்பர். 1 இஸ் நெய்தர் அ ப்ரைம் நம்பர் நார் அ காம்போசிட் நம்பர். ஸோ அப்போ 2, 3, 5 அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் 3 இருக்குது அண்ட் டோட்டல் எவ்வளோ 6 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வரும் 1/2. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ரைம் நம்பர் இஸ் 1/2. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரைம் நம்பர் நாட் அ ப்ரைம் நம்பர், நம்பர் லையிங் பிட்வீன் 2 and 6. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி பிட்வீன் 2 and 6 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 and 6 அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும், பிட்வீன் இருக்கும்போது இந்த 2 இந்த 6 எடுத்துக்கக்கூடாது. இதில் சென்டரில் இருக்க எந்த நம்பர்ஸ் மட்டும்தான், இந்த 3, இந்த 4, இந்த 5, இந்த 3 நம்பர்ஸ் மட்டும்தான். அப்போது இது எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 6 டிவைடட் பை டோட்டல் அவுட்கம்ஸ். ஸோ இப்போ நம்பர்ஸ் பிட்வீன் 2 and 6 அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 3 இருக்குது அண்ட் டோட்டல் அவுட்கம் 6 இருக்குது. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன வருது 1/2. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ப்ரீவியஸ் சம்லேயே சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அதே மாதிரி தான் இப்போ ஃபஸ்ட்டில் போட்ட மாதிரியே உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட் டிவைடட் பை டோட்டல் அப்படின்னு எழுதுவோமா. இப்போ நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அர்த்தம், 1, 3, 5, 2 கிடையாது, 1 இந்த போர்ஷன் பாருங்கள் 1, 3, 5. இப்போ 3 அப்படின்னா மொத்த டோட்டல் 3 அண்ட் டோட்டல் 6. ஸோ 1/2. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 ப்ராபபிலிட்டி என்ன தான் வந்திருக்கு, ஆன்சர் 1/2 தான். ஸோ இப்போ இதோட இந்த 13th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. One card is drawn from a well shuffled pack of 52 cards. Find the probability of getting the following. இது வந்து ஒரு 6 questions கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கார்ட்ஸ் பற்றின நல்ல ஒரு ஐடியா இருக்கும். பட் ஒரு சிலருக்கு வந்து கார்ட் பற்றின ஐடியா இருக்காது. ஸோ அதனால அவங்களுக்கு மட்டும் நான் வந்து சிம்பிளாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டலாக வந்து கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக. ஸோ 52 கார்ட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அர்த்தம், மொத்தம் வந்து 4 வேல்யூஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், ஹார்ட் இருக்கும், தென் டைமண்ட் இருக்கும். இந்த ஹார்ட் அண்ட் டைமண்ட் இது ரெண்டும் என்ன கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அண்ட் அகைன் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸ்பேட் இருக்கும், கிளப் இருக்கும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த ஸ்பேட் அண்ட் கிளப் இது ரெண்டும் வந்து என்ன கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். ஸோ இந்த ஈச் ஒவ்வொன்றும் வந்து நம்மளுக்கு என்ன 13 கார்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக. ஸோ அதனால தான் நம்மளுக்கு 13 4 டைம்ஸ் என்ன இருக்குது 52 இருக்குது. ஓகே. இப்போ ஒவ்வொரு கார்டையுமே வந்து சேம் செட் ஆஃப் கார்ட்ஸ் தான் இருக்கும். A to K இருக்கும். கரெக்டாக. ஏன்றது ஏஸு, ஜாக்கு, குயினு, கிங்கு மொத்தம் இதில் 13 கார்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக. இதில் இந்த JQK இது மட்டும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபேஸ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இது மூணுத்தில் என்ன இருக்குது, நம்ம மனுஷங்களுடைய ஒரு பர்சனோட ஃபேஸ் இருக்கும். ஏல ஃபேஸ் இருக்காது, 1 2 3ல நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ ஜாக்கு, குயின், கிங் இது மூணு மட்டும் என்ன ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு.
ப்ளஸ் பாருங்கள் இதில் ஹார்ட், டைமண்ட், ஸ்பேட், கிளப் இந்த மாதிரி வந்து 4 கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு டைப் தெரியுது. ஸோ இப்போது இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இன்னொன்று ஹார்ட் அண்ட் டைமண்ட் ரெட்டு, இது ரெட்டு பிளாக், இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 52ன்னு தெரியுமா. ஒரு பேக் ஆர் ஒரு டெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மொத்தம் எத்தனை இருக்கும், 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், கிங் ஆஃப் ரெட் கலர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கிங். ஓகேவா, நான் இது வந்து ஷார்ட்டாக எழுதுனேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கிங் இஸ் ஈக்குவல் டு, இவங்க ரெட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பட் ரெட்டில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஹார்ட்டும் இருக்குது, டைமண்டும் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே நம்மளுக்கு கிங் இருக்குமா. ஸோ இப்போ இது எப்படி எழுதலாம், நம்பர் ஆஃப் ரெட் கிங் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ். கரெக்டாக, நம்பர் ஆஃப் ரெட் கிங்ஸ் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும், இதில் பாருங்கள் ரெட் கிங்ஸ் வந்து மொத்தம் 2 இருக்குது அண்ட் டோட்டல் கார்ட்ஸ் வந்து 52. அப்போ 2ஆல் 52 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 டைம்ஸ் 4 அண்ட் அகைன் 6. ஸோ 1/26. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் கிங் நம்மளுக்கு 1/26 தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதே மாதிரியே செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் என்ன, நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டு அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபேஸ் கார்டுக்கு நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் நோட் பண்ணுவோமா. ஸோ இப்போ இதில் நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டெக்கில் ரெட் இல்லை ஹார்ட், டைமண்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலையும் எத்தனை கார்ட்ஸ் இருக்கும், 3 இருக்கும். ஹார்ட் எடுத்திங்கன்னா ஜாக்கு, குயினு, கிங்குன்னு 3 இருக்குது, டைமண்டில் 3 இருக்குது. அப்போ இது எல்லாத்துலேயும் 3 இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக என்ன இருக்குன்னு அர்த்தம், 4 × 3 வந்து 12 கார்ட்ஸ் இருக்கிறதா அர்த்தம். கரெக்டாக, அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 12 கார்ட்ஸ் இருக்குது. அப்போ 12 டிவைடட் பை 52 வருமா. ஸோ இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த 12ஐயும் 52வையும் கட் பண்ணுங்கள். மேலேயும் கீழேயும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டேபிளால் கட் பண்ணலாம், 4 டேபிளால் கட் பண்ணலாமா. ஸோ 4 3 டைம்ஸ் 12, 4 1 டைம்ஸ் 4 13. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, 3/13. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வெறும் ஃபேஸ் கார்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்டு. ஸோ இப்போ ரெட் ஃபேஸ் கார்டோட ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு என்ன வரும், அவங்க ரெட்டுனா 2 கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் ஃபேஸ் கார்ட்ஸ், ஒவ்வொன்றுத்துக்கும் 3 கார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இதுக்கு ஒரு 3, இதுக்கு ஒரு 3. அப்போ நம்மளுக்கு என்னென்னு எழுதுகிறோம், நம்பர் ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இல்லை நம்பர் ஆஃப் ரெட் ஃபேஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், 6 இருக்கா, டிவைடட் பை 52. கரெக்டாக. ஸோ இப்போ இது வந்து 2ஆல் கட் பண்ணுங்கள், 3 டிவைடட் பை 2 டைம்ஸ், ஸோ 26. நம்மளுக்கு என்ன, நம்பர் ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்ட்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் ஃபேஸ் கார்ட்ஸ் எவ்வளோ, 3/26. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸோடைய ப்ராபபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும், நம்ம என்ன எடுத்துப்போம், ப்ராபபிலிட்டி இது எப்படி எழுதுற அப்படின்னா ஹார்ட்ஸோட ஜாக், ஓகேவா, இல்லை ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் ஏதாவதுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம், நம்பர் ஆஃப் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ். கரெக்டாக. ஸோ இப்போ இதில் ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னாலே மொத்தம் எத்தனை கார்டு தான், 13 கார்ட்ஸ் தான். அப்போ அந்த 13 கார்ட்ஸில் ஜாக் எத்தனை தான் இருக்க முடியும், 1 தான் இருக்க முடியும். ஸோ அப்போது 1/52, டோட்டல் கார்ட்ஸ் 52ன்றதுனால நெக்ஸ்ட் வந்து 52. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 5th ஒன் என்ன இருக்குது, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடு. ஸ்பேட் அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம், அந்த 4 டைப்பில், அதாவது 4 செக்ஷனில் இது ஒரு செக்ஷன். அப்போது நம்பர் ஆஃப் ஸ்பேட்ஸ் நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ, 13 ஸ்பேட்ஸ் இருக்குமா. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஸ்பேட்ஸ் 13ன்னு தெரியும் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52ன்னு தெரியும். இப்போது இதை ரெண்டுத்தையும் எழுதி டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து 13 டிவைடட் பை 52. இப்போ 13 52 கட் பண்ணிங்கன்னா 1/4. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்பேடோடது. நெக்ஸ்ட் அதே மாதிரியே 6th ஒன் பாருங்கள், ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டைமண்ட் அப்படின்னு ஒரு செக்ரிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கார்டு தான் இருக்குது, அதில் 13 கார்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ 13 டைமண்ட் கார்ட்ஸில் எத்தனை குயின் இருக்கோ, ஒரு குயின் தான் இருக்க முடியும். அப்போது நம்பர் ஆஃப் குயின் டைமண்ட், ஓகே, நம்பர் ஆஃப் குயின் டைமண்ட் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஷார்ட்டாக எழுதிருக்கேன், நீங்கள் எக்ஸாமில் எழுதும்போது ஃபுல்லாக எழுதுங்க. குயின் டைமண்ட்ஸ் எத்தனை இருக்கும், 1 இருக்கும் அண்ட் டோட்டல் கார்ட்ஸ் 52. ஸோ த ஆன்சர் இஸ் 1/52.
ஸோ இப்போ இதோட நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த 14th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் 15th சம் பார்ப்போம். 5 cards, the 10, jack, queen, king and ace of diamonds are well shuffled with their face downwards. One card is then picked up at the random. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த மொத்தம் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி 52 கார்ட்ஸில் ஜஸ்ட் இவங்க 5 கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 10 எடுத்திருக்காங்க, தென் ஜாக் எடுத்திருக்காங்க, குயின் எடுத்திருக்காங்க, கிங் எடுத்திருக்காங்க அண்ட் ஏஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 5 கார்ட்ஸ் மட்டும்தான் அவங்க மொத்தமாகவே இப்போ எடுத்திருக்காங்க. அப்போது நம்மளுடைய டோட்டல் கார்ட்ஸ் என்ன வருது, டோட்டல் கார்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மட்டும்தான் இருக்குது, இங்கே 52 கிடையாது. ஸோ இப்போ இந்த 5 கார்ட்ஸில் ஃபேஸ் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா அந்த கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மறைச்சிட்டாங்க. இப்போ மறைச்சிட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்டு இஸ் அ குயின் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் கார்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டோட்டல் கார்ட்ஸ் நம்மளுக்கு 5 தெரியுது அண்ட் நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் அப்படின்றது மேலே. இப்போ இதில் வேறு எதுவும் இல்லை, ஒரே ஒரு குயின் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வரும், நம்பர் ஆஃப் குயின் டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் குயின் 1 டிவைடட் பை டோட்டல் கார்ட்ஸ் 5. அப்போ 1/5 மட்டும்தான் நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின். இப்போ அதே மாதிரி செகண்டில் பாருங்கள், செகண்டில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த குயின் இஸ் ட்ரான் அண்ட் புட் அசைடு. குயின் அவங்க எடுக்கிறாங்க, எடுத்து வெளியில் எடுத்துட்டாங்க அந்த கார்டை. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து குயின் வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய டோட்டல் கார்ட்ஸ் என்ன இருக்கும், மொத்தம் 5 கார்டில் ஒரு கார்டு அவங்க வெளியில் எடுத்துட்டாங்க, அதுவும் குயின் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்போது ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கார்ட்ஸ் தான் இருக்கும், டோட்டல் கார்ட்ஸ் 4 தான் இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ரிமைனிங் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டோட்டல் கார்ட்ஸ் வந்து 4 கார்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்ட் பிக்ட் அப் இஸ் அன் ஏஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏஸ் கார்டு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த மீதி இருக்கிற 4 கார்டில் குயின் எடுத்துட்டாங்கன்னா ரிமைனிங் என்ன, அப்புறம் ஏஸ் இருக்குன்னு அர்த்தமா. அப்போது ஏஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம், இப்போ நம்பர் ஆஃப் ஏஸ் டிவைடட் பை டோட்டல் அப்படின்னா ஏஸ் அது உள்ளே இருக்கிறதுனால 1 டிவைடட் பை டோட்டல் வந்து ரிமைனிங் எத்தனை தான் இருக்குது, 4 தான் இருக்குது. ஸோ அதனால் 4 எழுதிட்டோம். இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, மறுபடியும் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் குயின் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு குயின் வந்து வெளியில் எடுத்துட்டதா சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் குயின் கார்ட்ஸ் அது உள்ளே இருக்க பாசிபிள் இருக்கா, கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்ம ஏற்கனவே குயின் எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு இந்த குயின் உள்ளே இருக்க பாசிபிள் இல்லை. அப்போ 0/4 ஈக்குவல் டு 0. இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம, இட் இஸ் அன் இம்பாசிபிள் ஈவெண்ட். ஒன்ஸ் நம்ம குயின் வெளியில் எடுத்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம், இந்த ஈவெண்ட்டுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ இப்போ இதோட இந்த 15th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.